நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக மணி மேக் பண்ணும் அப்படின்னா இந்த 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கில்லை மானிட்டைஸ் பண்ணுறது. ரெண்டாவது மெத்தட், ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனாக ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுறது. இது ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், டிஜிட்டலாகவும் இருக்கலாம். மூணாவது விஷயம், கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது. கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது மூலயமா பல பேர் பல கோடி ரூபாயை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க இந்தியாவிலே. கண்டென்ட் கிரியேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் மிஸ்டர் பிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு ஒரு வீடியோக்கே 15 மில்லியன் 30 மில்லியன் கிட்ட செலவு பண்றாரு. ஸோ பல கோடி ரூபா. கண்டென்ட் கிரியேஷன் இஸ் அவ்வளோ பவர்ஃபுல். ஸோ எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிச்சு சொல்கிறேன். நான் யாருன்னா, ஐ எம் அஜித் குமார். நான் ஒரு வெப் டெவலப்பர். நான் இந்த மாதிரி பணம், ஹவு டு மேக் மணி அப்படின்ற ஜேர்னிலேருந்து தான் வெப் டெவலப்பராக கன்வெர்ட் ஆனேன். வெப் டெவலப்பர் ஆகிட்டு இப்போ ஒரு ஏஜென்சி ரன் பண்ணுறேன் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. என் கூட ஒரு 6 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக 60 days 1 lakh சேலஞ்சை நான் ரன் பண்ணேன். அதில் 51 daysல 1 lakh rupees சம்பாதிச்சு அந்த காசை வச்சு தான் அந்த லேப்டாப் வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ நான் சம்பாதிக்கும் போது என்கிட்ட இருந்த லேப்டாப் வந்து அம்மா லேப்டாப். நான் ஸ்க்ரீனில் போட சொல்கிறேன். அது வந்து ஒரு மாதிரி ப்ரோக் ஆகி இருக்கும். இப்போதைக்கு அதை எடுத்து ஓப்பன் பண்ணாலே உடஞ்சிடும். அந்த சுச்சுவேஷனில் இருக்குது. ஒரு அம்மா லேப்டாப், அதை வச்சு தான் நான் 1 lakh சம்பாதிச்சேன். ஓகே, அதை வந்து நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். பேசிக்கலி கம் டு ஹவு டு ஏர்ன் மணி இன் 2024. அப்படி பார்த்தீங்கன்னா அதான் 3 மெத்தட் நான் சொன்ன மாதிரி. ஒன்று, நீங்கள் ஒரு சர்வீஸை டெவலப் பண்ணிட்டு அதை மானிட்டைஸ் பண்ணுறது. ரெண்டாவது விஷயம், ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சொல்யூஷனாக ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறது. இது ஃபிசிக்கலாவோ டிஜிட்டலாவோ இருக்கலாம். மூணாவது, கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று எலாபரேட் பண்ணி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து, இல்லை என்கிட்ட ஸ்கில்லே இல்லை, நான் என்ன பண்ணுறது, என்கிட்ட எந்த ஸ்கில், எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு வீடியோ எடிட்டிங் தெரியாது, கிராஃபிக் டிசைன் தெரியாது, வெப் டெவலப்மெண்ட் தெரியாது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் கற்றுக்கங்க, எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன வருதோ வரலையோ, யூடியூப்ல என்ன பார்க்குறீங்களோ பார்க்கலையோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணும்போது ஒரு ஸ்கில் உங்களுக்கு பிடிக்கும். அந்த ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, லேர்ன் பண்ணி அது மூலயமா ஜாப் போக ட்ரை பண்ணுங்க. எந்த கம்பெனியும் சர்டிஃபிகேட் கேட்காது. உங்ககிட்ட ஸ்கில் இருந்தாலே போதும், உங்களை ஜாப்புக்கு எடுத்துப்பாங்க. அப்படிதான் கம்பெனியில் ஜாயின் பண்ணு. அந்த கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. எப்படி ஒரு கிளைண்ட் ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்தால் ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம். இல்லை பிடிக்கல, நான் தனியாக பிஸ்னஸ் பண்ண ஆசைப்பட்டா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். ரெண்டாவது விஷயம், ஒரு ப்ராடக்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ரீசெண்டாக ஒருத்தவங்க வெப்சைட் பண்ணி கொடுத்தேன். அவங்க வந்து மசாலா செல் பண்ணுற கம்பெனி. மசாலா மீன்ஸ் இந்த சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சம்திங், மஞ்சப்பொடி, இது மாதிரிலாம் செல் பண்ணுறாங்க. சிக்கன் மசாலா சம்திங் ரேன் 100 மசாலாஸ், 100 பொடி, நெய், எக்கச்சக்கமாக செல் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, மார்க்கெட்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே ஹோம்மேட் கிடையாது. ஸோ அதனால ஹோம்மேட் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதில் 1 million சப்ஸ்கிரைபர் கிட்ட வச்சிருக்காங்க. அவங்க ஆடியன்ஸுக்கு அதை அவங்க செல் பண்ணுறாங்க. இது ஃபிசிக்கல் ப்ராடக்ட். டிஜிட்டல் ப்ராடக்ட்னு நான் எதை மீன் பண்ணுறேன்னா, இப்போ சில பேர் கோர்ஸ் செல் பண்ணுவாங்க. ஓகேவா, எனக்கு ஒரு ஸ்கில் தெரிஞ்சதுக்கு அதை நான் கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி நான் ஒரு கோர்ஸ் செல் பண்ணலாம், இல்லை டெம்ப்ளேட் செல் பண்ணலாம், இல்லை பிடிஎஃப் டாக்குமெண்ட் செல் பண்ணலாம், புக்ஸ் செல் பண்ணலாம், இபுக் செல் பண்ணலாம், டிஜிட்டலாக என்எஃப்டி செல் பண்ணலாம், அவங்க டிசைன்ஸை செல் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய செல் பண்ணலாம். சாரி, என் டாக் சுற்றி வந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய செல் பண்ணலாம். ஓகேங்களா, உங்களுக்கு டிஜிட்டலாக நீங்கள் பார்க்குற எல்லாமே கிராஃபிக் டிசைன்லேருந்து எனிதிங் யூ சா இன் டிஜிட்டல் சம்படி வுட் பி கிரியேட்டட். யாரோ ஒருத்தங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதை. ஓகேவா, அதுவா நீங்கள் கன்வெர்ட் ஆகுங்க. ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட்னா சாஃப்ட்வேர், வெப்சைட், ஆப்பு, கேன்வாலாம் பண்ணீங்களா, டெம்ப்ளேட் இருக்கும்ல, அது கூட டிஜிட்டல் ப்ராடக்ட் தான். கேன்வா டெம்ப்ளேட் செல் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவங்களாம் அங்கே இருக்கா. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியம். கண்டென்ட் நீங்கள் ஒன்று கிரியேட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டிங் ஜேர்னிக்குள்ளே வரலாம். ஓகேவா, நான் 2வது பட்சம், நான் ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு மார்க்கெட்டிங் தேவைப்படுது, அதனால் நான் யூடியூப்குள்ளே, இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்தேன். பட் ஜெனியூனாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் நல்லா சம்பாதிக்கலாம். அதை வச்சு மானிட்டைசேஷன் பண்ணலாம். இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலிமா பிராண்ட் பார்ட்னர்ஷிப் வரும், கொலாபரேஷன் வரும், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வரும். இந்த 3 மெத்தட் மட்டும்தான் கன்சிஸ்டண்ட்டாக மணி மேக் பண்ண முடியும். இந்த 3 மெத்தட் மூலியமாக மட்டும்தான் உங்களால் பிராண்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும். இந்த 3 மெத்தட் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் சஸ்டைனபுளாக இருக்க முடியும். மற்ற எல்லாம் நீ என்ன நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டே அப்படின்னு கேட்டால், எஸ், நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன். நீங்கள் என்ன மெத்தட் சொன்னாலும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரைடிங் சொல்கிறீங்களா, ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். அஃப்லைட் மார்க்கெட்டிங் சொல்கிறீங்களா, அஃப்லைட் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன். டிஷர்ட் டிசைன் பண்ணி சம்பாதிக்க ட்ரை பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். வெப்சைட் கிரியேட் பண்ணி பிளாக் போட்டிருக்கேன். நீங்கள் யூடியூப்ல பார்க்குற எல்லா மெத்தடையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் யூடியூப்ல ஃபேஸ்லெஸ் சேனல் ரன் பண்ணால் பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதையும் ட்ரை பண்ணியிருக்கேன்.
எனக்கு எந்த பணமும் வரல. அதெல்லாம் சஸ்டெயினா இல்லை, அதெல்லாம் நானா இல்லை. என் பிரச்சனை என்னன்னா அதெல்லாமே நானா இல்லை. என்னோட கிரியேட்டிவிட்டி அங்கே எங்கேயுமே இல்லை. என்னோட மோட்டிவ்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறியா இருக்கு. அங்கே எங்கேயும் நான் இல்லை, என்னோட கிரியேட்டிவிட்டி இல்லை. நான் யாதோ மாதிரி ஒருத்தன் ஒரு ஃபாரினர் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு வந்தேன். ஸோ அது எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகல. மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகிக்கலாம், நீங்கள் பல கோடி சம்பாதிச்சிருக்கலாம், நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், யூ ஆர் த பெஸ்ட் ஒன்றா இருக்கலாம். பட் எனக்கு ஒர்க் ஆகல. இந்த 3 மெத்தட் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுது. நான் லிங்க்டின்ல பல பேர் கூட பேசியிருக்கேன், பல கிரியேட்டரை மீட் பண்ணியிருக்கேன், பல பிஸ்னஸ் பண்ண பார்த்துருக்கேன். எல்லாத்துக்கும் இந்த 3 விஷயம் ஒர்க் ஆகுது. இந்த 3 விஷயம் வச்சு தான் அவங்க பெரியலாம் இருக்காங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா இந்த 3 விஷயத்த ட்ரை பண்ணுங்க. ஆனால் இது எதுவுமே 1 டேல நடக்காது, 1 மந்த்ல நடக்காது, 1 இயர் கூட நடக்காது. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நடக்க வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி ஃபர்ஸ்ட் வீடியோ, யூடியூப்ல ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் வீடியோ தான். நான் சின்னதாக பண்ணியிருக்கேன். இதுதான் என் ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்கேன். என் லிங்க்டின் பேஜ் கொடுக்குறேன், அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் லிங்க் போஸ்ட் பண்ணுவேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் தரேன், அதுலேயும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது மணி ஏர்ன் பண்ணுறது பற்றி, இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி, இல்லை வெப்சைட் டெவலப் பண்ணுறது, இல்லை நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு நான் வெப்சைட் டெவலப் பண்ணி தரணும், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த சேனலுக்கு என்ன பேர் இருக்குன்னு லிட்டரலாக எனக்கு தெரியல. இப்போ ஏதோ ஒரு பேர் இருக்குது, ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ணிடுவேன் சம்திங். இப்போதைக்கு என்ன பேர் இருக்குன்னு தெரியல. இப்போதைக்கு அஜித் குமார் வி டாக்டர் சம்திங் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த பேர் இருக்கு. நான் ஃபியூச்சரில் நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். அப்கமிங் வீடியோஸில் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் என்னென்ன கண்டுபிடிச்சேன், ஒவ்வொரு மணி எண் 2015 இந்த மணி எண் பண்ணுற ஜேர்னியில் இருக்கேன். 10 வருஷத்தில் நான் என்னென்னலாம் கண்டுபிடிச்சேன், என்னென்னலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக சில ப்ராசஸில் நான் மணி ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ டிஷர்ட் செல் பண்ணி மணிலாம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ஒரு வேலை ஒர்க் ஆகலாம். ஸோ இந்த வீடியோக்கு 100 லைக்ஸ் அண்ட் 100 கமெண்ட்ஸ் வந்தால் நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். மணி ஏர்ன் பண்ணுற ஜேர்னியில் சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் ஆகல, ஒரு வேலை உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். அது எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.